சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் ஜுவல்லரி எக்ஸ்போ 2025 ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் ஜுவல்லரி எக்ஸ்போ 2025 நடக்கவிருக்கும் நாள் 10லிருந்து 13 வரை ஜூலை திங்கள் 2025. நடக்க இருக்கிற இடம் சான்ஸ் எக்ஸ்போ அண்ட் கன்வென்ஷன் சென்டர், ஹால் ஏ, பி அண்ட் சி, லெவல் 1. இந்த ஜுவல்லரி கண்காட்சியில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஜுவல்லரி, ஜெம்ஸ், லக்ஸுரி டைம் பீசஸ். இப்போ அந்த வாட்ச்சு நம்ம பண்ணுறதெல்லாம் இப்போ அது ஒரு ஆர்னமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகி ரொம்ப வருஷமாச்சு, ரொம்ப காலமாக இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆர்கனைசர் யாருன்னா ஐஇஜி ஏஷியா. லோக்கல் ஹோஸ்ட், லோக்கலாக பண்ணுறவங்க அந்த சிங்கப்பூர் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் இன் பார்ட்னர்ஷிப் வித் தி ஜுவல்லரி பொட்டிக் ஷோ. இப்போது நம்ம இந்தியாவை தாண்டி அல்லது சைனாவை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, இந்த முதலீடு ஆர்னமெண்டல், இந்த கோல்டில் உள்ள முதலீடுன்றது அவங்களுக்கு ஒரு ஆர்னமெண்ட், ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ இதில் 22 கேரட் அப்படின்றதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே தான். 24 கேரட், 22 கேரட் எல்லாம் அங்கெல்லாம் பண்ணுறது எப்படின்னா, 18 கேரட், 14 கேரட், 12 கேரட்டில் ஜுவல்லரியும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஜெம்ஸாகவும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டிசைனிங்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ ஒழிய, அந்த வெயிட்டுக்கு, மெட்டல் வேல்யூக்கெல்லாம் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸ்ன்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறிப்பிட்ட ஜெம்ஸோ அல்லது நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் ஜெம்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லாமல், எந்த ஜெம்ஸாக இருந்தாலும், உதாரணத்துக்கு அங்கெல்லாம் ஸ்பினலுக்கு, இப்போ நம்ம டைமண்டுன்னு ஜெம் ஸ்டோனுன்னா நமக்கு தெரிஞ்சது டைமண்ட்ஸ் தெரியும், மாணிக்கம் தெரியும், நீலக்கல்கள் ப்ளூ சஃபியர்னு தெரியும், மற்ற எல்லா ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும் தெரியும். அங்கெல்லாம் வெவ்வேறு விதமான கலரில், ஃபேமிலியில் அவங்க ஜுவல்லரி வேர் பண்ணுவாங்க. ஃபேமிலின்றது நான் இவங்க குறிப்பிடுறது ஜெம்ஸ் ஃபேமிலி. உதாரணத்துக்கு ஸ்பினல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. பர்மீஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் ஸ்பினல்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. அதே மாதிரி டர்மலின், இது மாதிரியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. பொதுஜனங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி பல்வேறு ஜெம் ஸ்டோன்ஸில் கலர் வைஸாக அவங்க ஜுவல்லரியை போடுவாங்க. அதாவது ட்ரெஸ் என்ன கலரோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக, அதோட ஒத்து, அல்லது அந்த ஒரே ஜெம் ஸ்டோன்ஸில் நிறைய கலரை பண்ணி ப்ரெசன்ட் பண்ணி, ஸோ ஜெம் ஸ்டோன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி அதை ஒரு பெரிய ப்ரீமியம் ஜுவல்லர்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணி பண்ணுற அளவுக்கு இப்போல்லாம் உலக அளவில் அந்த ஜுவல்லரி மார்க்கெட் பெருசாகிடுச்சு. அதை பறித்து பார்க்கும்போது, இந்த சிங்கப்பூருன்றது இந்த டாக்ஸ் ஃப்ரீ ஜோனு, டியூட்டி ஃப்ரீ ஜோன், இதில் பல்வேறு இன்டர்நேஷ்னல் டிசைனர்ஸ் அண்டு ஜுவல்லரி மேக்கர்ஸ், வாட்ச் மேக்கர்ஸ் எல்லாம் இங்கே பங்கு பெறுவாங்க. இது கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர். இந்த ஆண்டு நம்ம கலந்துக்க முடியுமான்றது தெரியல. அடுத்த ஆண்டு கட்டாயமாக நம்ம பிளான் பண்ணுறோம். கட்டாயமாக இந்த சிங்கப்பூர் ஜுவல்லரி ஷோவில் ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் பங்கெடுக்கும். ஸ்டால் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தெரியல. ஆனால் குறைந்தபட்சம் நம்ம விசிட் ஆச்சு பண்ணுவோன்றது நான் சொல்கிறேன், நான் எதிர்பார்க்குறேன், நான் விரும்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸில் எங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துனீங்கன்னா அதை நாங்கள் ஒரு சிறப்பு காணொலியாக வெளியிட தயாராக இருக்கிறோம். அதுக்குண்டான தரவுகளையும் சரி, ஸ்பான்சர்ஸையும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை நம்ம வலை ஒளியில் ப்ரமோட் பண்ணலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சேர்ந்து வளருவோம், உயர்வோம். நன்றி, வணக்கம்.